Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ளஸ் லெஜர் லெஜர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் போஸ்ட் them to ledger. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸும் போடுங்க, லெஜரும் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தர்மா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 70,000, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கணேஷன் 10,000, rent paid 3,000, commission received from Anand 5,000. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம். ஓகே, ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டதுக்கு பின்பு நம்ம லெஜர் போடலாம். ஸோ ஜேர்னல் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஐம் யூஸிங் வெரி ஷார்ட்கட். பட் நீங்கள் எக்ஸாமில் ப்ராப்பராக போடணும். ஓகே, August 1st. தர்மா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ காசு வந்து பிஸ்னஸ்க்கு வருது. ஸோ ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தர்மா. ஓகே, ஸோ பேர் கொடுத்ததுனால தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஹவு மச்? 70,000. ஓகே, August 6th. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கணேஷன். ஸோ கணேஷன் கிட்டேருந்து பைசா வருது. ஓகே, ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன். So cash account data to Ganeshan account. So narration adala எழுதணும். Okay, so but because of space I'm not using. August 10th. Rent paid. காசு வந்து போகுது. கரெக்டாக ரெண்ட் பே பண்ணால் காசு போகுது. ஸோ எதனால போகுது? பிகாஸ் ஆஃப் ரெண்ட். ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வெளியில் போகுது. கேஷ் வந்தால் ஃபஸ்ட் டெபிட் பண்ணுங்கள், கேஷ் போச்சுன்னா கிரெடிட் பண்ணுங்கள். ஹவு மச் இட் இஸ்? 3,000. ஓகே, கமிஷன் ரிசீவ் ஃப்ரம் ஆனந்த். கமிஷன் ரிசீவ் ஃப்ரம் ஆனந்த். ஆனந்த் கிட்டேருந்து உங்களுக்கு கமிஷன் வருது. கேஷ் இஸ் கம்மிங் இன். கரெக்டாக ஆனந்தன் பேர் வரக்கூடாது. இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட்டும் வந்துச்சுன்னா பர்சனல் அக்கௌண்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஜேர்னல் என்ட்ரி? காசு வருது. ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 5,000. ஓகே, 5,000. ஸோ இப்போ நம்ம என்னென்ன லெட்ஜர்ஸ் போடணுமோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன லெட்ஜர்ஸ் போடணும்? ஃபஸ்ட்டு வந்து கேஷ், நெக்ஸ்ட்டு தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஷ் வந்துடுச்சு கணேஷன். ரெண்ட்டு கேஷ் வந்துடுச்சு. ஓகே, கேஷ் வந்துடுச்சு. ரெண்ட்டு சாரி கமிஷன் ரிசீவ் இவர் தான் போடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆஃப் 5 லெஜர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர். ஸோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் டேபிள். ஓகே, ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதிலே நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஜர். ஓகே, லெட்ஜரில் ஃபஸ்ட்டு என்ன போடணும்? நம்ம கேஷ் அக்கௌண்ட். Dates, particulars, JF amount. Date, particulars, JF amount. Okay, so JF is nothing but journal folio. So இங்கே டெபிட், இங்கே கிரெடிட். இது கண்டிப்பாக போகணும். Date, particulars, JF amount. Date, particulars, JF amount. ஓகே, ஸோ இதுமாதிரி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் கேஷ் புக் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ கேஷ் எங்கே இருக்கிறதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கேஷ் பார்த்திங்கன்னா இங்கே 4 இடத்துலையும் கேஷ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? கேஷ் இங்கே கேஷ் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன இருக்கீங்க? தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ வாட் ஐம் கோயிங் டு ரைட் ஹியர் 2017. ஸோ 2017 கரெக்டாக? ஸோ கேஷை க்ளோஸ் பண்ண என்ன இருக்குது? 2 ஸ்டார்ட் பண்ணால் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, 2 வந்தால் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணும். தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோப்பா? 70,000. நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சது. இங்கே கேஷ் இருக்குது. ஸோ ஓகே, கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன செகண்ட் ட்ரான்சாக்ஷன்? டு கணேஷன். ஸோ August 1st. So August 6th to Ganeshan account 10,000. Okay, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு
தேர்ட் ஒன் ரெண்ட் அக்கௌண்ட் டேட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள், ஏன்னா கேஷ் புக்கில் கேஷ் வரக்கூடாது, கேஷ் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்குது, ரெண்ட்டு. ஸோ இது பை வரும். ஸோ ஆகஸ்ட் 10th பை ரெண்ட் அக்கௌண்ட். ஹவு மச் இட் இஸ் 3000. ஸோ ஒன்று கேஷ் புக்கில் கேஷ் வராது, ஓகேவா, அந்தந்த அக்கௌண்ட்டில் அந்தந்த பேர் வராது. நெக்ஸ்ட் கேஷ் டு கமிஷன். ஸோ கேஷை க்ளோஸ் பண்ண என்ன வருது, கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் 2. ஸோ ஆகஸ்ட் 20 to commission received account. How much it is, 5000. Okay, so that's it. இப்போ பேலன்சிங் பண்ணணும். ஸோ பேலன்சிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 1 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இதிலே தெரியுது இதுதான் கம்மியாக இருக்குது, 85,000. ஸோ 85,000 ரெண்டு இடத்துல 85,000 போடுங்க. ஓகே, 85லேருந்து 3,000 எடுத்துகிட்டா எவ்வளோ, யூ கோயிங் டு கெட் 82,000. ஸோ திஸ் இஸ் ஆகஸ்ட் 31st. ஆகஸ்ட் 30. ஓகே, ஆகஸ்ட் 31st. ஸோ ரைட் பை பேலன்ஸ் கேரி டவுன். க்ளோஸ் பண்ணோன்னா அதனால கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா. ஸோ ஆகஸ்ட்க்கு அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு, செப்டம்பர். ஸோ இங்கே அப்படியே ஆப்போசிட், செப்டம்பர் 1st to balance brought down. How much it is, 82,000. அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேஷ் புக். ஸோ கேஷ் புக் தான் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும், மீதி எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம எந்த ஜர்னல் என்ட்ரி போட்டாலும் யூ ஹாவ் டு க்ளோஸ் அட் அண்ட் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அக்கௌண்ட் பார்க்கலாம் நம்ம, தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட், தர்மா எங்கே இருக்குது, ஒரே ஒரு பிளேஸில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ தர்மாவை க்ளோஸ் பண்ணி, ஏன்னா தர்மா அக்கௌண்ட் இருக்கிறதுனால தர்மா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண என்ன இருக்குது, கேஷ். ஓகே, ஸோ பை கேஷ் இருக்குது. ஸோ யூ கேன் சி ஹவு மச் வாட் இஸ் தேர் இன் திஸ் பை கேஷ். ஸோ ஆகஸ்ட்டு 1st பை கேஷ். ஸோ தர்மா அக்கௌண்ட்டில் தர்மா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பை கேஷ் எவ்வளோ கேஷு, 70,000. ஓகே, 70,000. ஸோ நவ் க்ளோஸ் டவுன் 70,000. இனிமேல் இல்லை, முடிஞ்சிச்சு, ஒன்றே ஒன்று தான். இங்கேருந்து எல்லாமே ஒன்று தான் வரும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31st. ஓகே, யூ ரைட் 2 பேலன்ஸ். இங்கே வந்து எப்பவுமே 2 பேலன்ஸ். 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஹவு மச் இட் இஸ், 70,000. ஓகே, ஸோ ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர் அப்படியே ஆப்போசிட் பை. ஓகே, ஸோ பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் 70,000. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தர்மா கேபிட்டல் அக்கௌண்ட் ஆகிடுச்சு, கேஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட், நம்ம கணேசன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். ஓகே, கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஸோ கணேசன் அக்கௌண்ட். ஸோ கணேசன் அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது, பை கேஷ். ஸோ ஆகஸ்ட் 6th பை கேஷ் அக்கௌண்ட். எல்லாத்துக்குமே நம்ம அக்கௌண்ட் ப்ராட் டவுன் கேரி டவுன் தவிர எல்லாத்துக்குமே நம்ம அக்கௌண்ட் போடணும். ஓகே, ஸோ 10,000 rupees கணேசன் 10,000. ஓகே, தென் க்ளோஸ் டவுன் பண்ண எவ்வளோ வருது, 10,000. இது 2 பேலன்ஸ் கேரி டவுன், அதே தான் 10,000. ஸோ க்ளோஸ் பண்ணால் 10,000. ஸோ லாஸ்ட் டேட் கேரி டவுன் எப்பவுமே நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31st. கேரி டவுன் இங்கே இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஓப்பனிங் ஆகும் செப்டம்பர் 1st பை பேலன்ஸ் brought down 10,000. பை பேலன்ஸ் brought down 10,000. அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரெண்டு இருக்குது, ரெண்ட் அக்கௌண்ட், கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. வி ஹாவ் டு டூ த ரெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் ஓன்லி ஒன்றே ஒன்றா இருக்குது நம்மளுக்கு இங்கே ஆகஸ்ட் 10th. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டில் ரெண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், ஏன்னா மீந்திருக்கு 2 கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஆகஸ்ட் 2 ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், 2 கேஷ் அக்கௌண்ட். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டில் ரெண்ட் வராது, ரெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன இருக்குது, 2 கேஷ் 3,000. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரெண்ட் எங்கேயுமே இல்லை.
3000. Okay, close. So August 31st. Buy balance carried down. Same amount 3000. Okay. So August ka apra enna varum? August ka apra enna varum? September 1st. September 1st to balance brought down 3000. Okay, that's it. So next, last one, commission received. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குது கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஒன்றா இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குனாக்கா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 5000. கமிஷன் ரிசீவ் க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது பை கேஷ் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ரைட் commission received account. Okay, so buy cash account, how much it is? 5000. Okay, date and August 20. So close 5000. Ingu 5000 close. So August 31st to balance carried down 5000. To balance carried down 5000. August ka apra enna varum nambalukku September. So inge அப்படியே opposite. September 1st buy balance brought down. Okay, so 5000. இது closing, இது opening. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட இந்த இந்த லெஜர் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓன்லி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு சில பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க மட்டும் பார்க்கலாம். ஓகே, அது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நெக்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.